ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் உங்களோட வீடை ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை போட்டிருக்கேன். அதனால் அதையே உங்களுக்கு திரும்ப அப்படியே காமிக்கிறேன். அப்படியே பார்த்துக்கோங்க. ஏன்னா திரும்ப கேட்டவங்களுக்காக இந்த வீடியோவை நான் திரும்ப போட்டிருக்கேன். இதுதான் எங்களோட வீடு. இன்னொரு தடவை பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருந்து அப்படியே பார்த்துட்டே வந்துருங்க. என்ட்ரன்ஸை பார்த்துட்டு குட்டி கார்டன் வச்சிருக்கேன், அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளார ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். வீட்டோட என்ட்ரன்ஸில் என் பேர் அங்கிள் பேர் போட்டிருக்கோம். ஷீலா முருகேசன், அங்கிள் பேர் முருகேசன் இல்லைங்களா? அதனால் 2 பேருமே சேர்த்தே போட்டாச்சு. இந்த எலிவேஷன் டிசைன் நான் தாங்க செலக்ட் பண்ணேன். இது பாருங்கள், சாக்லேட் டிசைன் வரும், சூப்பராக இருக்கும். சாக்லேட் பார் மாதிரியே இருக்கும். எனக்கு பிடிச்ச எலிவேஷனை பில்டர்கிட்ட சொல்லி நாங்களே பில்ட் பண்ணோம். குட்டி தோட்டா தனியாக நான் டூர் போடுறேன். இதுதான் என்ட்ரன்ஸ் இப்படி வந்தீங்கன்னா வந்தோடனே இதான் போர்ட்டிகோ. இதுதான் கார் பார்க்கிங். ஒரு செப்பல் ஷெல்ஃப் மட்டும் வச்சுருக்கேன். இந்த சைடில் கிரில் போட்டிருக்கோம். இங்கே போர்ட்டிகோவுக்கு மேலே இங்கே ஒரு திண்ணை மாதிரி போட்டோம். இங்கே ஃபுல்லாக கிரானைட் போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக இந்த திண்ணை கிரானைட் போட்டு அழகு பண்ணாங்க. அதோட விட்டுடலாம் அப்படின்னாங்க. நான் தான் கிரில் போட சொல்லிவிட்டு அதில் நான் டெக்கரேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய செடிலாம் வச்சுருக்கேன். இது நான் ஏற்கனவே வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இதை தனியாக ஒரு டூர் போடுறேன். என்னோடய கார்டன் டூர். குட்டி கார்டன் தான், அழகாக இருக்கும். நான் தனியாக ஒரு தடவை போடுறேன். இப்போ சும்மா பாருங்கள், ரஃப்பாக பாருங்கள், அழகாக இருக்கும். இந்த கிரில் யூஸ் ஆகும். பக்கத்தில் தார்பாய் கட்டியிருக்காங்க. என்னக்கா பக்கத்தில் வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அதனால் அந்த சிமெண்ட்டெல்லாம் விழுகுது. அதனால் தார்பாய் கட்டிக்கிட்டாங்க. அதை எடுத்துட்டாக்கா நல்லா காற்றும் வரும், வெளிச்சமும் வரும். ஏன்னா இங்கே கோவளம் பக்கத்தில் இருக்கிறதால நல்ல பீச் காற்று வரும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீன் மாதிரி விற்றாங்க பார்த்தீங்களா? அதை வாங்கிட்டு போட்டிருக்கேன். இது எதுக்கு வாங்கிட்டு போட்டேன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கோவளம் பக்கத்தில் இருக்கிறதால செம்ம காற்று அடிக்கும்னு. காற்று தாங்கவே முடியாது, நம்மளுக்கு மூச்சு அடைக்கும். அதனால் இந்த ஸ்க்ரீன் ஒரு பாதியாவது மறைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டால். இங்கே செடிலாம் வச்சுருக்கிறதால இந்த இடத்துல நான் போடலை. அது செடியை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுக்காக பாதி போட்டுட்டு பாதி செடி வச்சாச்சு. அப்புறம் இங்கெல்லாம் வால் டைல்ஸ்லாம் ஒட்டி, இது வால் டைல்ஸ்லாம் பில்லர் ஒட்ட வேணாம், நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வால் டைல்ஸ்லாம் ஒட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் என்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஒட்டிக்கிட்டேன். அழகாக தானே இருக்குது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில். இந்த டைல்ஸ் நான் செலக்ட் பண்ணேன். இங்கே மேலே பிளாக்கு செலக்ட் பண்ணேன், இங்கே மெரூன் செலக்ட் பண்ணேன். ஏன்னா இந்த போர்ட்டிகோ இந்த கலரில் இருக்கிறதால இதுக்கு மேட்சாக இருப்பேன்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்படியே அழகாக இருக்குங்க. இதெல்லாம் கூட நான் இது என்னது சாண்ட்லியர் வாங்கும்போது வாங்கின இது லைட்டு நல்லா இருந்துச்சு. இது சூப்பராக இருக்கும். இதுதான் எங்களோட போர்ட்டிகோ. இது என்ட்ரன்ஸ் வடக்கு பார்த்த வாசப்படி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த பிளாட் மேற்கு பார்த்து இருக்குது பாருங்கள். மேற்கு பார்த்து இருந்தாக்கா நல்லா வெயில் அடிக்குமா, அதனால் அது திசையும் சரியில்லைன்ட்டாங்க. அதனால் வடக்கு பார்த்த வாசப்படி வச்சுருக்கோம். வடக்கு பார்த்த வாசப்படி அப்படிங்கும்போது குபேர வாசப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சூப்பராக இருக்கும். இது படி போர்ட்டிகோலேருந்து வந்தவொடனே ஒரு 2 ஸ்டெப் ஏறி வர்ற மாதிரி தான் இருக்கும் வீடு. வெளியில தான் படி வச்சுருக்கோம். அது வசதியாக இருக்கும். வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம். நான் மேலேயும் வீடு இருக்குது அப்படிங்கிறதால மேலே வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். இது நாங்கள் சேர் போட்டு உட்காருவோம். கீழே பேர பிள்ளைங்களாம் வந்தாங்கன்னா விளையாடுவாங்க. அவங்களோட பிளேயிங் இடம் இது. இங்கே தான் விளையாடுவாங்க. எல்லாம் உட்காந்துட்டு பொம்மையெல்லாம் போட்டுட்டு இங்கே தான் விளையாடுவாங்க. நல்லாயிருக்கும் இந்த ஸ்பேஸு. இது ஃபுல்லாகவே கிரானைட் போட்டிருக்கு. போர்ட்டிகோக்கு டைல்ஸ் போட்டிருக்கோம். இங்கே கிரானைடு, படிக்கும் கிரானைட் தான் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். அது இது மேற்கு பார்த்த வாசப்படியாக இருந்துச்சு இந்த பிளாட்டு. அதனால நாங்கள் வடக்கு பார்த்த வாசப்படியை வச்சுருக்கோம். ஏன்னா வடக்கு தான் குபேர வாசப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வடக்கு பார்த்த வாசப்படி வச்சுருக்கோம். இதுதான் எங்களோட நிலப்படி. இது என்ன, இதான் என்ட்ரன்ஸு. இது டோர் ஸ்டீல் டோர் போட்டிருக்கோம். எல்லாருமே உட்டில் தான் போடுவாங்க. ஸ்டீல் டோர் போடும்போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதனால் ஃபுல்லாகவே ஸ்டீல் டோரு. மேலே 2மே ஸ்டீல் டோர் தான் போட்டிருக்கோம். ஏன்னா இது நிறைய லாக் இருக்கும். கீழேயும் லாக்கு காமிங்க பாருங்க. இந்த நிலப்படி இந்த அருகாவே அழகாக இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கும். அந்த மரப்ப இதில் நம்மளுக்கு இப்படி இருக்காது. அப்படியே இந்த அருகால அப்படியே காமிங்க. இந்த அருகால பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்ல அகலமாக நல்ல திக்காக வந்துருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு மரத்தில் செஞ்சால் கூட வராது, நல்லா இருக்கும். பார்த்தா வுட் ஃபினிஷிங் மாதிரியே இருக்கும். இது வுட்டில் செஞ்சதான்னு தான் கேட்பாங்க. ஆனால் இது ஸ்டீல் டோரு. இதை உடைக்கலாம் முடியாது, ரொம்ப சேஃப்டி. இதில் நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னாக்கா இந்த கம்ப்யூட்டர் லாக்லாம் கூட வச்சுக்கலாம். நம்ம நம்பர் போட்டு நம்பர் லாக்லாம்
வச்சு கொடுத்துருவாங்க. நாங்கள் இப்போதைக்கு வந்து நார்மல் லாக் தான் போட்டிருக்கோம். இதுலேயே 12 லாக் இருக்குது. கீழேயும் லாக் ஆகும், இந்த சைடும் லாக் ஆகும். இது உடைக்க முடியாமல் டோருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா லாக் வந்து பாருங்கள், எத்தனை லாக்கு, 12 லாக் இருக்குங்க. இதில் பக்கத்தில் ட்ரில் போட்டுட்ருக்காங்க, சவுண்டாக இருக்குது பாருங்க. இதான் போட்டிருக்கோம். இது பக்கத்துலேயே பூஜா ரூம் வந்துடும். இந்த இடத்துல ஷெல்ஃபு தெரியுது பாருங்கள். இது வந்து நான் வந்து ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இடம் இல்லை எனக்கு, அதனால் இந்த பாருங்கள் அரிசிலாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கெல்லாம் வந்து என்னோடய மளிகை ஜாமெல்லாம் இதில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டேன். மேலெல்லாம் வாளிலாம் வச்சுக்கிட்டேன். அப்படியே இந்த பக்கம் இருக்கிற ஷெல்ஃபை நான் வந்து பூஜா ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே என்ட்ரு ஆனவனே பார்த்தீங்கன்னா ஹால் இருக்கா. ஹாலில் ஃபுல்லாக ஃபால் சீலிங் போட்டிருக்கேன். இது வந்து நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தான் இந்த டிசைனை எடுத்தோம். நிறைய டிசைன் இருந்துச்சு, எனக்கு இந்த டிசைன் தான் நீட்டாக இருந்துச்சு. மீதி எல்லாம் ப்ளூ கலரு, க்ரீன் கலரு அப்படின்னு இருந்துச்சு. அது எனக்கு சரியாக வரல, அதனால் நான் இந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த சாண்ட்லியரு இது வந்து பாண்டிச்சேரியில் வாங்கினது. மேலே உள்ள சாண்ட்லியரு, கீழே அந்த வெளியில் ஒரு ரவுண்டாக ஒரு லைட்டு பார்த்தேன் பார்த்தீங்களா, காட்டினேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே பாண்டியில் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஃபால் சீலிங் போட்டதால் இந்த ஹாலே நல்லா கிராண்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். பூஜா ரூம்லாம் பார்த்துட்டிங்க. இது வந்து டைனிங் டேபிளை இங்கேயே போட்டிருக்கேன். இது வந்து ஹாலு. வீடுலாம் ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும் எங்கள் வீடு. நிறையெல்லாம் நான் பொருள்லாம் வாங்கி போடல, என்ன தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இருக்காது. டைனிங் டேபிளில் இங்கே ஒரு டீப்பாய் போட்டுப்பேன். இது எதுக்குன்னா சாப்பிட்றதுக்குன்னு இல்லை, நான் இங்கே உட்காந்துட்டு காய்கறி கட் பண்ணுவேன், ஈஸியாக இருக்கும். கீழே வந்து முட்டி வழியாக கீழே உட்காந்து என்னால் காய் கட் பண்ண முடியாது, அதனால் சேரை போட்டுட்டு இங்கே உட்காந்து தான் காய்கறிலாம் கட் பண்ணுவேன். இது சோஃபா போட்டிருக்கேன், இங்கே டிவி இருக்கும். டைனிங் டேபிள் தான் இங்கே போட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன். இது டிவி டேபிள். இது வந்து என்னோடய சிம்பிள் கிச்சனுக்கு வந்து நாங்கள் வந்து கபோர்டு ஒர்க்லாம் பண்ணிட்டோம். ஆனால் இதை ஒரு நாள் கிச்சன் டூர் தனியாக போடுறேன் உங்களுக்கு. மேலெல்லாம் கபோர்டு ஒர்க்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த கலர் வந்து கிளிட்டரிங்காக இருக்கும், அதனால இதை நான் போட்டேன். நல்ல கத்திரிப்பூ கலரில் கிளிட்டரிங்காக இருந்துச்சு, நல்லா போட்டிருந்தேன். இது கீழே வந்து ஒயிட்டும் இந்த கத்திரிப்பூ கலரும் போட்டேன். இது வந்து டேண்டம் பாக்ஸ். இது வெங்காயம் பூண்டெல்லாம் ஓப்பனில் வைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, இல்லைனாக்கா காத்தோட்டமாக இருக்கும், மூடுனாக்கா வீணாக போயிடுவாங்க. அதனால இது டேண்டம் பாக்ஸ் தனியாக வந்து அமேசானில் வாங்கி நான் இதை ஃபிட் பண்ண சொன்னேன். மாடலர் கிச்சன் போடுறவங்க போடல, நான் வாங்கி தனியாக கொடுத்தேன். இதை கிச்சன் டூர் வந்து ஒரு தனியாக போடுறேன், சூப்பராக இருக்கும். சிம்பிள் கிச்சன் தான் இது, அழகாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போதைக்கு அப்படியே பாருங்கள். அப்படி கிச்சன்லேருந்து வந்தாக்கா இங்கே ஒரு யூட்டிலிட்டி இருக்கும். யூட்டிலிட்டி எதுக்குன்னா இந்த மாதிரி வாட்டர் கேனு, இந்த மாதிரி வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது பக்கத்து வீடு பக்கத்தில் தெரியுது. இங்கே ஃபுல்லாக என்னோடய வேஸ்ட்டு திங்ஸு, மாவு, தொடப்பம், மோரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மறைவாக இருக்குமேட்டு இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வச்சுருக்கு. இது நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். அங்கே பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கூட அப்படியே தெரியுது. இப்போ இந்த கிச்சன்லேருந்து யூட்டிலிட்டி போன பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இந்த கிச்சன்லேருந்து பக்கத்தில் பெட்ரூம் இருக்குது, அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல். ஏன்னா மேலேயும் வீடு இருக்கிறதால டைனிங் ஹால்னு இதுக்கு ஒன்றும் தனியாக கிடையாது. அதனால் இப்படியே இங்கே டைனிங் டேபிள் போட்டுட்டாக்கா, ஃப்ரிட்ஜை கூட நான் அங்கே தான் வச்சுருக்கேன். டைனிங் டேபிள் போட்டாக்கா அப்படியே கிச்சன்லேருந்து சமைச்சு அப்படியே இந்த வழியாகவே போயிட்டு சாப்பாடு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இதை வச்சோம். இதுதான் மெயின் வந்து கிச்சனு, பக்கத்தில் பெட்ரூமு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வழி வந்து குறுக்கால அப்படியே போகலாம். இங்கே ஒரு பெட் இருக்குது. இதை நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க, அங்கே தான் அந்த பெட்ரூம் தான், பெரிய பெட்ரூம் தான் யூஸ் பண்ணுவோம். இது என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது சும்மா மேலே கபோர்டு இருக்குது. இது வந்து கீழே வந்து குளிச்சுட்டு டக்குன்னு டெய்லி யூஸ் ட்ரெஸ் மட்டும் மேலே ஏறி போகணுமே அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சு சும்மா வச்சுருக்கேன், டெம்பரரியாக வச்சுருக்கேன். கபோர்டு அடிச்சோன்னே கபோர்டில் போட்டுக்கணும். இங்கே ஃப்ரிட்ஜு வச்சுருக்கேன். இந்த பெட்ரூமு கிச்சனுக்கு பக்கத்து பெட்ரூமில் கிச்சன் இந்த ஃப்ரிட்ஜை வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து பெட்ரூம்லேருந்து அப்படியே கிச்சனுக்கு போகலாமா பாருங்க. அப்படியே கிச்சனுக்கு போகலாம், கிச்சன்லேருந்து அப்படியே பெட்ரூமுக்கு போயிடலாம். இது ஒரு இந்த வழி சூப்பராக இருக்குது. எல்லாருமே வீட்டுக்கு வர்றவங்களாம் என்ன இங்கே வந்து வழி வச்சுருக்கீங்களே அப்படின்வாங்க. அது சுற்றி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே பூஜா ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூமு. இந்த கதவுல நாங்கள் தான் செலக்ட் பண்ணோம், சூப்பராக இருக்கும். எல்லா கதவுமே நல்லா டிசைனாக சூப்பராக இருக்கும். இது வந்து செட்டிநாடு டோர், நல்லா இருக்கான்னு பாருங்கள் டிசைனு. செட்டிநாடு டோர் போட்டிருக்கோம்.
அப்படியே வந்தால் இதுதான் எங்களோட பெட்ரூம். 2 கட்டில் போடலாம், அந்த அளவுக்கு இது பெரிய பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூமு. அப்புறம் இங்கே வந்து கபோர்டெல்லாம் அடிக்கலை, நான் லாஃப்ட்லாம் இன்னும் போடலை. புது வீடு, அடுத்தது வேலையை நான் இன்னும் செய்ய ஆரம்பிக்கலை. இங்கே கபோர்டு போட்டுட்டா இந்த இடம் என்ன ஆகுது, இந்த ரூமே சின்ன ரூமாகிடுது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ரூமாக தெரியுதா. இந்த இடத்துல வந்து கபோர்டை வச்சிட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் அடைச்சிக்குது. மேலே வீடு இருக்கிறதால மேலே கொண்டு போய் வார்ட்ரோப்பெல்லாம் வச்சுட்டேன். இந்த வீடை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன் நான். அது வந்து குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டுறதுக்காக ஒரு கம்பி போட சொல்லியிருந்தேன், அது போட்டிருக்காங்க. அதான் அந்த ஹோலு. இது வந்து பாத்ரூம். பாத்ரூம் டூர் கிடையாது, பாத்ரூம் தான். அந்த பாருங்க மேலே மட்டும் பார்த்துங்க, பாத்ரூமை பார்க்காதீங்க பாவம். இதை எதுக்கு நான் மேலே காமிக்கிறேன் அப்படின்னா, கன்சீல்டு போட்டிருக்கு பாருங்க. மேலே வந்து டாய்லெட்டுக்கு மேலே வந்து இந்த பாக்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது வராது, செவத்துக்குள்ளேயே வந்துடும். அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடு கட்டும்போது இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கன்சீல்டு அப்படிங்கிறதால உள்ளே போயிடுச்சு. அந்த டப்பா மாதிரி வைப்போம் பார்த்தீங்களா ஒரு பாக்ஸு, அது உள்ளே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். அப்புறம் இந்த ரூமோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ரூம்லேருந்து பார்த்தாலே என்னோடய கார்டன் தெரியும். தெரியுதா, சூப்பராக இருக்கும். வெளியில் உள்ள மருதாணி செடியிலேருந்து முருங்கை மரத்துலேருந்து எலுமிச்சை மரம் எல்லாமே தெரியும், நல்லாயிருக்கும். வெளியிலேருந்து யாராவது வந்தால் கூட பார்த்துக்கலாம். இந்த கிளாஸ் வந்து ப்ளூ கலர் கிளாஸ் போட்டிருக்கேன். வெளியிலேருந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ப்ளூ கலர், உள்ளேருந்து பார்த்தா வெளியில் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம உள்ளே இருக்கிறவங்க தெரியாது, நைட்டு நேரத்தில் தான் தெரியும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெளியில் வந்து இருக்கிறவங்களுக்கு உள் பக்கம் தெரியாது, சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம கார்டன் வந்து நம்மளுக்கு தெரியும், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக தெரியும் எல்லாமே. அப்படியே இப்போ வெளியில் போயிடலாம். இங்கே பப்புவை மேலே விட்டுருக்கேன். கீழே வந்தான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இவர் வீடியோ எடுக்கவே விட மாட்டான். ஹாய் சொல்லு பப்பு, ஹாய் ஹாய். சரி, மேலே போய் காட்டிட்டு வந்துட்டுமா? வெயிட் பண்ணுங்க. கீழே இவ்வளோதாங்க வீடு. பூஜா ரூமு, 2 இந்த பெட்ரூம் பார்த்துட்டிங்க, ஹால் பார்த்துட்டிங்க, அப்புறம் கிச்சன் பார்த்தாச்சு. அந்த பெட்ரூமும் நீங்கள் பார்த்துட்டிங்க இல்லைங்களா. இப்போ மேலே போகலாம். இப்படி வந்தோன்னா ஸ்டேர் கேஸ் இருக்கும். ஸ்டேர் கேஸ்க்கு நாங்கள் லைட்லாம் போட்டோம். கொஞ்சம் போட்டுட்டு இருக்கும்போதே அது மேலே கொஞ்சம் போடணும், அது கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இங்கே நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே கிரானைட் தான் போட்டிருக்கோம், சூப்பராக இருக்கும். அப்படியே மேலே போக வேண்டியதுதான். நார்மல் வீடியோஸில் எங்கள் வீடை பார்த்துருப்பீங்க. நான் ஹோம் டூருன்ட்டு நான் இப்போ தான் போடுறேன். அப்படியே மேலே வந்தீங்கன்னா இது போர்ட்டிக்கோ. கீழே போர்ட்டிக்கோ பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி இது மேல் போர்ட்டிக்கோ. செடியெலாம் இங்கே வச்சுருப்பேன். இதை நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லை பெரிய போர்ட்டிக்கோ. இது ஒரு ரூம் சைஸ் இருக்கும். அப்படியே 10க்கு 10 இது செம்மையாக இருக்கும். நான் மொட்டை மாடியெல்லாம் போய் துணி காய வைக்க மாட்டேன். உள்ளார தான் வாஷிங் மிஷின் இருக்குது. இப்படியே துவைச்சிட்டு வந்து இந்த கம்பியிலே காய போட்டுருவேன். இதுதான் போர்ட்டிக்கோ டைல்ஸ். இதை நான் செலக்ட் பண்ணது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் நானே இந்த ராடு அடித்தோம், மேலே கம்பி அடிச்சுட்டு இந்த கொக்கிலாம் வச்சோம். வச்சுட்டு இதெல்லாம் தொங்க விட்ருக்கேன். இது வந்து கீழே தொட்டி வச்சுருக்கேன். தொட்டி வச்சு இது வந்து அல்மண்டா, நல்லா பூத்துருப்பான் இவன், சூப்பராக இருப்பான். எவ்வளோ அழகாக பூத்துருக்க பாருங்கள், எல்லாம் அழகாக இருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் ஒரு என்ன மிஸ்டேக்னா, கொஞ்சம் விட்டால் கூட அப்படியே கொடி மாதிரி போயிட்டு இங்கே பாருங்கள் கம்பி, இந்த கம்பியில் போய் பிடிச்சிக்கும். அதனால் அப்பப்போ நான் இதை நுனியை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன். பாரு கட் பண்ணி விட்ருக்கேன் பாரு. கட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இதுலேயும் கட் பண்ணி விட்ருவேன். கட் பண்ணலன்னா இதை அப்படியே துளுத்துட்டு போயிட்டு அந்த கம்பியில் போய் சுற்றிக்கும். அதனால் அப்பப்போ இதை கட் பண்ணிவிடும். அந்த கூட துளுத்துருக்கு பாருங்கள், இதை கூட அப்படியே கட் பண்ணிடணும். இப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டா கிளியே பூத்துட்ருப்பான். சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்து. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இதுதான் எங்கள் போர்ட்டிக்கோ. இதான் துணி காய போடுறது எல்லாம் காமிச்சிட்டேன். இது வந்து மேலே உள்ள வீடு. இதுக்கு வந்து நான் போர்ட்டிக்கோ டைல்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, பிளாக் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட். போர்ட்டிக்கோ டைல்ஸு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள்.
இது வந்து மொட்டை மாடிக்கு போகிற வழி. எப்படி போகணும் அது அப்புறம் போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடை திறந்துருவோம். இது வந்து ஸ்டீல் டோர் தான். இது ஒரு மாடலு பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த ஸ்டீல் டோரும். உள்ளேருந்து பார்க்குறதுக்கு அந்த ஒரு கண்ணாடி மாரி வச்சுருப்பாங்களா, அது உள்ள வச்சுருக்காங்க பாருங்க. அதில் யாரும் பார்க்கறது இல்லை, ஆனால் அது இருக்கும். இதுதான் இந்த மேல் வீட்டோட என்ட்ரன்ஸ். இந்த இது வந்து அழகுக்காக இந்த யானைக்குட்டிலாம் தொங்க விட்டுருக்கு. இந்த மகாபலிபுரம் போகும்போது இது வாங்கினேன். நல்லா இருக்கு பாருங்க, தொங்க விட்டுருக்கேன். இதுவே பாருங்கள் நல்லா இந்த காற்று அடிக்கிற சமயம் பார்த்தீங்கன்னா பட்டு அடிக்கும். இதுக்கு மேலே இங்கே எதுவுமே வைக்க முடியாது, எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அதனால் சிம்பிளாக போட்டிருக்கேன். இதுவே கீழே விழுந்துரும் பார்த்துக்குங்க பீச்சு காற்று அடிக்கும்போது. இதுதான் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ். மேல் வீடும் கீழே இருக்கிற மாதிரியே தாங்க மேலேயும் கட்டியிருக்கு. அது மாதிரியே 2 பெட்ரூமு, கிச்சனு. இது அப்படியே ஒரு ஃபாயர் மாதிரி வரும். அப்படியே என்ட்ரான உடனே இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூஜா ரூம். மேல் வீட்டுக்கான பூஜா ரூம், சாய்பாபா எல்லா சாமியும். கிரகப்பிரவேசத்தப்போ நிறைய சாமி படம்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, 2 வாங்கினேன். 2ல் 1 கீழே வச்சுட்டேன், மேலே 1 வச்சுருக்கேன். மீதியெல்லாம் வீட்டில் இருந்தால் பழைய படங்கள் முன்னாடி இந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது. இங்கேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த வீட்டுக்கும் அப்புறம் காவல் வேணும்ல சாமி, அதனால். இது வந்து ஹாலு. இந்த டைல்ஸ் வந்து தம்பி செலக்ட் பண்ணான். அந்த வீட்டில் எல்லோ டைல்ஸ் பார்த்துருப்பீங்க கீழே, அது நான் செலக்ட் பண்ணேன். இது வந்து பையன் செலக்ட் பண்ணான். பசங்களுக்கு இந்த மாதிரி டைல்ஸ் தான் அவனுங்களுக்குலாம் பிடிக்கும். இங்கேயும் கீழே இருக்கிற மாதிரியே மேலேயும் ஃபால் சீலிங்கு அந்த மாதிரி சாண்ட்லியரும் போட்டு செட் பண்ணியாச்சு. இது செம்மையாக சூப்பராக இருக்கும். இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபால் சீலிங் எனக்கு. இது வேறு சாண்ட்லியர். இதில் வந்து ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இதில் பாட்டு கேட்கலாம். இதுக்கு ரிமோட் இருக்குங்க இதுக்கு. அதான் இதோட ஸ்பெஷல். இது வந்து என் பையனோட ரூமு. இதுதான் அவரோட பெட்ரூம். இது அட்டாச்சு பாத்ரூம். இது இங்கேருந்து பார்த்தாலுமே நல்லாயிருக்கும். கதவை மூடி வச்சுருக்குறான் பாருங்க, நல்லா காற்று வருங்க. இது வேலை நான் திறந்து வச்சுருப்பேனா, இவர் வந்து திறந்து வைக்காமல் மூடி வச்சுட்டு போயிருக்கா. இதெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும், நல்லா காற்றோட்டமாக இருக்கும். இது ஒரு பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமு. இதுதான் ஹால். இப்போ காமிச்சேன். இங்கே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் போட்டிருக்கேன். இது என்னோட மிஷினு, எனக்கு பிடிச்ச தையல் மிஷின். ஜனம் வாங்கினேன். முன்னாடி அதிகமாக தைக்க மாட்டேன், இப்போல்லாம் டைம் இல்லை. ரொம்ப முன்னாடி தைச்சிட்டு இருந்தது. இப்போ கால் வலினால ரொம்ப தைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு அவசியமானது ஏதாவது கிழிஞ்சிருச்சு, ஏதாவது டைப் பண்ணணுன்னா மட்டும் தைக்கிறது. இது பிரிண்டர் எல்லாம் வச்சுருப்போம். இங்கே கம்ப்யூட்டர் சேர் ஒன்று போட்டாச்சு. இது ஜன்னல் ரொம்ப ஸ்பெஷல். இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். நல்லா காற்று வரும். பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா கீழேருந்து, அது சூப்பராக கட்டிகிட்ருக்காங்க. ஏத்தாப்புலையும் வீடு கட்டிகிட்ருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதால ஏதோ இப்போ கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருக்குது வீடியோ எடுக்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க ட்ரில்லு போடுவாங்க, அந்த சவுண்டே வந்துடும் பாருங்க. அப்புறம் ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரூமு, இங்கே கிச்சனு. கீழே கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் யூஸ் பண்ணுறதுக்கு. இதை நான் வாடகைக்கு விடுறதுக்காக கட்டினது. அதனால் இதுக்கு மாடுலர் கிச்சனு எதுவுமே நான் போடலை. வாடகைக்கு தானே விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவன்லாம் கீழே இருந்தால் இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். மற்றபடி நான் இந்த கிச்சனை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. கீழே பார்த்துருப்பீங்க 2 சிங்க் இருக்கும். இது ஒரு சிங்காக பெருசாக வச்சுட்டேன் பாருங்களேன். இங்கே இருக்கிற டைல்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த டைல்ஸ். கீழே இருக்கிற டைல்ஸ் வந்து போட்டேன், ஆனால் வந்து வீடியோலாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஜன்னல் சூப்பராக காற்று வரும் திறந்தா. இதுதான் எங்களோட மேல் வீட்டு கிச்சன். நல்லாயிருக்கும் பாருங்கள். மேலேயும் ஒரு கிச்சன் இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக போட்டது. வாடகைக்கு விடலாம் அப்படின்ட்டு நான் இங்கே ஒரு வீடு கட்டினோம், டூப்ளக்ஸாக கட்டாமல். ஆனால் வாடகைக்கு விட மனசே வரல. இதுவும் யூட்டிலிட்டி. இங்கே ஒரு யூட்டிலிட்டி இருக்குது நம்மளுக்கு. இங்கே தான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். கீழே பார்த்துருப்பீங்க நான் வாஷிங் மிஷின் வச்சுருக்க மாட்டேன். இது மேல் வீட்டில் தான் வச்சுருக்கேன். நல்லா ஜன்னல் நல்லா காற்று வரும். இங்கே துவைச்சிட்டு வெளியில் கம்பி காட்டின பார்த்தீங்களா, அதில் காய போட்டுருவேன். நான் சொன்னால ட்ரில் பண்ணிவிடுவாங்கன்னு போட்டாங்க பாருங்கள் சவுண்டு. அப்படியே வந்தோன்னா இது வந்து யூட்டிலிட்டியா, அப்படியே வந்தால் ஹால் வந்துடும். பெட்ரூமு பக்கத்தில் இந்த பேர் இங்கேயும்
எல்லா பெட்ரூமே பெருசாகவே போட சொல்லிட்டேன் நான். ஒரு சின்ன பெட்ரூமு ஒன்று பெரிய பெட்ரூம் அப்படின்லாம் நான் போடலை. ஏன்னா எல்லாமே நம்ம தானே யூஸ் பண்ண போகிறோம், அதெல்லாம் நல்லா பெரிய பெரிய பெட்ரூமாக போட்டாச்சு. இதுவும் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கபோர்டெலாம் இங்கே தான் வச்சுருக்கேன் நான், கீழே வைக்கலை. தம்பியும் அங்கே தான் கபோர்டு வச்சுருப்பாங்க, ரூமில் பார்த்துருப்பீங்க. பீரோவும் எங்களோட கபோர்டும் இங்கே வச்சாச்சு. இது வந்து அந்த பக்கத்து என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. எல்லாமே இந்த தார் பை இந்த பக்கம் கட்டியிருக்கோம். அந்த வீடு முடிஞ்ச பெயிண்ட் பண்ணி முடித்தோடனே தான் இந்த ஓப்பன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடு. 2 பெட்ரூமு, கிச்சனு, ஹாலு, பூஜா ரூம். அப்படியே வந்தோன்னா இதை பூட்டிட்டு அப்படியே மொட்டை மாடி போய் காமிக்கிறேன். இது பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். எதுக்குன்னா, நீங்கள் வீடு கட்டும்போது இந்த மாதிரி கட்டிட்டிங்கன்னா மேலே வாடகை கொடுலாம். இதை பூட்டியாச்சு, அப்படியே மேலே போகலாம். வீடு கட்டினீங்கன்னா டைல்ஸ் போடாதீங்க, இந்த மாதிரி கிரானைட் போட்டிங்கன்னாக்கா நல்லா ஹை லுக்காக இருக்கும். மேலேயும் பாருங்கள், நான் ஸ்டீல் டோர் தான் போட்டிருக்கேன். போயிட்டு போயிட்டு கதவை திறந்துருவோம். பக்கத்துலேயே இப்படி ஏறாமா ஏறி இப்படி வந்தோன்னே இங்கே இவ்வளோ இப்படி பிளேஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்கிள் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இல்லை க்ளீன் பண்ணது தான். என்னோடய ஒயரு இது பாருங்கள், இதெல்லாம் காய வைக்கிற ட்ரே, தேங்காய் உரிக்கிறது, கேனு எல்லாமே தேவைப்படுறது தான். யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வச்சுருக்காங்க. நம்ம வேணால் இங்கே பைப் போட்டு வாஷிங் மிஷின் வைக்கலாம். நம்மளுக்கு யூட்டிலிட்டி இருக்கிறதால நான் அங்கேயே வச்சுக்கிட்டேன். நல்லா திங்ஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இங்கே இது ஓப்பனாக விட்டோன்னு வச்சுக்கோங்க, பசங்க வந்து இது வரையே எட்டி பார்ப்பாங்க. அதனால மூடி வச்சுருக்கேன், எல்லாமே போட்டு டம்ப் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம மொட்டை மாடி. இதுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க, நிறைய வத்தல் போடுற வீடியோலாம் பார்த்துருப்போம். இங்கே கொஞ்சமாக தான் செடி வச்சுருக்கேன், ஏன்னா என்னால் சும்மா இங்கே வந்து தண்ணி ஊற்ற முடியறதில்ல. அதனால் எப்பயாவது தான் வந்து தண்ணி ஊற்ற முடியுது, மாடி ஏற முடியல. இப்போ பாருங்க, குண்டுமல்லி பூத்துருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து. நான் இங்கே இருக்க புல்லெல்லாம் முளைச்சிட்டு அங்கிள் தான் வருவாங்க. இதுதான் ஃபுல் வியூ பாருங்கள். எங்களோட மொட்டை மாடி பெருசாக இருக்கும், நல்லா பெரிய ஸ்பேஸு. இல்லை வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை தனியாக ஒரு டூர் போடுறேன், மொட்டை மாடி டூர். ஏன்னா நான் இங்கே நிறைய வாக் பண்ணுவேன், அப்புறம் ஸ்கிப்பிங் பண்ணுவேன், 8 மாதிரி வரைஞ்சிட்டிங்க நடந்துகிட்ருப்பேன். ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் எனக்கு. ஃபுல்லாகவே எங்களோட மொட்டை மாடி பெரிய ஸ்பேஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா பெரிய மாடியாக இருக்கும், நல்லா வாக்கிங் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10-15 நாளாக நான் வாக்கிங்கே வர்றதில்லை, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. குறையட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால தான் செடியிலலாம் கூட பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வராமல் இருக்கிறதால தான் அப்படி இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வியூ இருக்கும். இது பக்கத்து வீட்டு தென்னை மரம் நிறையா காய்ச்சிருக்கு அவங்களோடது. இங்கேருந்து பார்க்கும்போது எல்லா பில்டிங்குமே தெரியும். சாயந்தர நேரத்தில் வந்தீங்கன்னா நல்லா காற்று வரும், சூப்பராக. எல்லாருமே சுற்றிலும் அப்பார்ட்மெண்ட்டு வீடுங்க எல்லாமே இருக்குது, நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்கும், நல்லா வசதியாக இருக்கும். இங்கே எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. இந்த ஏரியா செட் ஆகிடுச்சு, நெய்வேலிலேருந்து இங்கே சென்னைக்கு வரோமே அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் எல்லாருமே ரொம்ப ஆசையாக பேசுகிறது, ஃப்ரெண்ட்லியாக எங்களோட மூவ் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு இந்த இடம். சென்னையிலேருந்து எப்படி இருக்க போகிறோன்ற அந்த பயம்லாம் இப்போ இல்லை, சென்னை பழகிடுச்சு. இது வந்து ஹெட்ரூமில் மேலே வந்து 2 டேங்க் வச்சுருக்கேன் நாங்கள். ஏன்னா ஒரு டேங்க்கில் தண்ணி இல்லைனாலும் இன்னொன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் 2 டேங்காக வச்சாச்சு. சின்டெக்ஸ் டேங்க் தான் வச்சுருக்கேன். அந்த சிமெண்ட்டில் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து பாசி பிடிச்சிக்கும், தேய்ச்சி கழுவ முடியாது. சின்டெக்ஸ்னால் பாசி பிடிக்காது, அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. இதாங்க எங்கள் மொட்டை மாடி. எல்லாத்தையும் பார்த்தாச்சா? அப்படியே கீழே போயிடுவோம் இதுவா. ரொம்ப நாளாக ஹவுஸ் டூர் போகணும்னு யோசிச்சுட்டே இருப்பேன், அதுக்கு டைமே கிடைக்கிறதில்ல. எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டிங்களா? நல்லா இருந்துச்சா எங்கள் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
பிடிக்கலன்னா என்னென்ன பிடிக்கல, என்னென்ன வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுங்கள். ஏன்னா நான் இன்னும் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வாங்கி மாட்டலை. புது வீடு நாங்கள் அங்கேருந்து பாத்திரமெல்லாம் கொண்டு வந்து வச்சோம் பார்த்தீங்களா, பழைய வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே கொண்டு வந்து வச்சு அப்படியே ஆண்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வாங்கவே கிடையாது. கிச்சனை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஜாமான்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன். இனிமேல் தான் ஒன்று ஒன்றா பண்ணணும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.